ஐதராபாத்தில் தெலுங்கு திரைப்பட நடிகர் நாகார்ஜுனா ஏரி நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு வந்த என்கன்வென்ஷன் ஹாலை இடிக்கும் பணியை அதிகாரிகள் தொடங்கினர். தெலுங்கு திரைப்பட நடிகர் நாகார்ஜுனா ஐதராபாத் மாதாப்பூரில் உள்ள தும்முடிகுண்டா ஏரிக்கு சொந்தமான 3.30 ஏக்கர் நிலம் ஆக்கிரமித்து என்கன்வென்ஷன் ஹால் கட்டப்பட்டதாக குற்றம் சாட்டி எழுந்தது. இந்நிலையில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அரசு ஐதராபாத் நகரில் மழைக்காலத்தில் தண்ணீர் செல்ல முடியாமல் ஏரி குளம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதை அறிந்த அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசியல் தலையீடு இல்லாத வகையில் IPS அதிகாரி ரங்கநாதன் தலைமையில் ஹட்ரா அமைப்பை ஏற்படுத்தினார். இந்த அமைப்பினர் ஹைதராபாத்தில் பல இடங்களில் நீர் ஆதார பகுதிகளை ஆய்வு செய்து இடித்து வருகின்றனர். அவ்வாறு ஐதராபாத்தில் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் சில வாரங்களாக இடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று என்கன்வென்ஷன் ஹாலை இடிப்பு பணியை தொடங்கியது. முன்னாள் அமைச்சரும் PRS கட்சி செயல் தலைவர் KD ராமராவும் சொந்தமானதாக கருதப்படும் ஜாவடா பண்ணை இல்லத்தை சட்டவிரோதம் என இடிக்க களமிறங்கியுள்ள நிலையில், ஆனால் இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு சென்ற நிலையில், அதே நேரத்தில் நடிகர் ஆக்னேனி நாகார்ஜுனாவின் என்கன்வென்ஷன் மீது புகார்கள் வந்ததால் இதனால் இடிக்கப்பட்டு வருகிறது. அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்கள் யாராக இருந்தாலும் ஆக்கிரமிப்பு நிலங்கள் எதையும் விட்டு வைக்க மாட்டோம் என்று ஹட்ரா கமிஷனர் AV ரங்கநாதன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கன்வென்ஷன் நாள் இடிக்கப்படுவதை ஊடகத்தில் வீடியோ எடுப்பதை போலீசார் தடுத்தனர்.